தெய்வம் ஒண்ணு, குரு ஒண்ணு, ஜீவராசி ஒண்ணு. எல்லா விதமான பசு பட்சிகள் மிருகங்கள் பல்வேறு விதமான குலத்துல ஜாதியில இனத்துல மொழியில நாகரிகத்துல பிறந்த மனுஷர்கள் ஒண்ணும், எல்லா ஜீவராசிகளும் ஒண்ணும் அப்படிங்கிற ஒரு பாவனை. மற்ற மதத்துல அவ வணங்குற தெய்வங்கள் உள்பட எல்லாமா இருக்கிற தெய்வம் ஒண்ணுங்கிற ஐக்கிய உணர்வு வர்றதுக்கு தான் இத்தனை மகான்களும் திருப்பி திருப்பி வர. எங்க சாமி, எங்க குரு, எங்க சம்பிரதாயம், எங்க மடம் அப்படிங்கிற வேறுபாடு கற்பிக்கிறதுக்கு அவ வரல. குரு ஒண்ணு, ஜீவன் ஒண்ணு அப்படிங்கிற எண்ணம் உண்டாக, அப்புறம் தெய்வமும் குருவும் ஒண்ணுங்கிற எண்ணம் உண்டாயிடும். அப்புறம் தெய்வமாகிய குரு என்ன பண்ணும், நீ மட்டும் ஏன் தனியா இருக்க, நீ நானும் ஒண்ணுன்னு நம்மளை சேர்த்துண்டோம். அதுதான் அத்வைத சித்தாந்தம். எல்லா மதத்துக்கும் எல்லா சம்பிரதாயத்துக்கும் எல்லா வழிபாட்டுக்கும் பொதுவாகவே மகான்கள் இருப்பா. அவ இன்ன மதத்தை சேர்ந்தவா, இன்ன குலம், இன்ன ஜாதின்னு அவளை டிஃபைன் பண்ணவே முடியாது. நம்மளா சொல்லிக்கலாமே தவிர எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட நிலையில தான்